எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். இப்போது நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்தியவர்களாக உத்தம மனஸ்தாப ஜெபத்தை சொல்வோம். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்திருப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் கல்வாரி பாடுகளை தியானிக்க வந்திருக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பியங்களில் சுமக்க மறுக்கும் கடமைகள் எனும் தலைப்பின் கீழ் தியானிக்க உள்ள நாம் நம்மையே சுய பரிசோதனை செய்து சீரமைத்துக் கொள்ள வரம் வேண்டி தொடர்ந்து பயணிப்போம். தொடக்க கால திருஅவையில் இல்லங்களில் கூடிய மக்கள் ஒரே மனதினராய் ஜெபித்து ஜெயம் கண்டதைப் போல் நாமும் வாழ வரம் வேண்டுவோம். வாருங்கள், இணைவோம் பாடுகளின் பாதையில். முதல் நிலை. உலகத்தில் வாழ்வழிக்க வந்த இயேசுவுக்கு மரண தண்டனை தீர்ப்பளிக்கப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. இறை வார்த்தை. நாம் செய்யும் செயல் அனைத்திற்கும் கடவுளில் தீர்ப்பு வழங்குவார். அந்திய கூட்டங்களில் பிறரை குறித்து தவறாக பேசியதை சிந்தித்து பார்க்க என் அன்பு மகனே, மகளே, இறை பணியை செய்ய முன்வருவோர் குறைந்து வரும் இந்த காலகட்டத்தில் அந்த சிலரையும் குறை கூறி பின்வாங்க செய்கிறாயே. சற்று யோசி, சரி செய்து கொள். அன்பு ஆண்டவரே, அன்பிய குடும்பங்களின் சங்கமம் அன்பியம் என்பதை மறந்து அன்பிய உறுப்பினர்களை தீர்ப்பிட்ட தருணங்களுக்காய் மனம் வருந்துகிறேன். மீண்டும் இப்படி நான் செய்யாதபடி உம் அருட்கரத்தால் என்னை தாங்கும் இறைவா. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இரண்டாம் நிலை.
உலகின் பாவங்களை நீக்க உன்னதர் இயேசுவின் தோளில் சிலுவை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் நன்மைதானே செய்கிறேன், என்னை ஏன் குறை சொல்கின்றனர்? என்னால் இதற்கு மேல் தாங்க முடியாது என புலம்பும் என் அன்பு பிள்ளைகளே, என் சிலுவை சுமையை நினைத்துப்பார். உனக்கு இளைப்பாறுதல் தர நான் தயாராக உள்ளேன். கலங்காதே, என் கரம் உன்னோடு. இளைப்பாறுதல் தருபவரே இறைவா, அன்பியங்களில் என்னை காயப்படுத்தி பேசுவோரை மன்னித்து பணி செய்யும் பாதையில் நாள்தோறும் நன்றியோடு சிலுவை சுமந்து செல்ல தேவையான ஆவியாரின் துணையை தந்தருளும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. விழுந்தோருக்கு கரம் தந்து உதவிய இயேசு முதல் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. தடிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகிறார். பாவசேற்றில் விழுந்தவரை தூக்கி எடுப்பவன் நான். நானே என்னை குறித்து பெருமை பாராட்டிய போது, நானே என்னை குறித்து பெருமை பாராட்டாத போது, என் சீடத்தோ பணி செய்யும் நீ ஏன் உனது பொறுப்பு செயல்பாடுகள் குறித்து பெருமை பாராட்டுகிறாய்? ஒவ்வொரு முறை நீ பெருமை கொள்ளும் போதும் என்னை கீழே தள்ளிவிடுகிறாய் என்பதை மறவாதே. யாவரையும் தாங்குவோரே இறைவா, நீர் கொடுத்த சீடத்துவ பணியை பெருமை பாராட்டாது மனத்தாழ்மையோடு செய்ய வேண்டிய அருளையும் அதன் வழியே ஆசிரியம் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. பாடுகளின் பாதையில் பரிவன்புமிக்க தாயை சந்திக்கிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அவர்களிடையே நான் இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, அந்தியங்களில் வீடு சந்திக்க அழைக்கும் போது எத்தனை முறை வேண்டுமென்றே தட்டி கழித்து தவிர்த்துள்ளாய். பலமுறை கேரல்ஸ் போன்றவற்றிற்கும் உன் வீட்டு பிள்ளைகளை அனுப்ப மறுத்துள்ளாய். அன்பிய கூட்டங்களுக்கு செல்வதை சுமையாக நினைக்கும் நீ பலர் கூடி என்னிடம் செவித்தால் நான் அங்கு வருவேன் என்பதை மறந்து போனது ஏன்? மக்களை சந்தித்து மாபெரும் செயல்கள் செய்தவரே இறைவா, அன்பிய கூட்டம், வீடு சந்திப்பு உள்ளிட்டவற்றில் ஆன்மீக மனதுடன் நானும் பங்கேற்று பலன் பெற வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மனித விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன்.
5ஆம் நிலை. வாழ்நாள் முழுதும் நன்மை செய்த இயேசுவுக்கு உதவும் பாக்கியம் பெற்றார் சீமோன். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். எங்கோ ஓர் ஆதரவற்ற இல்லத்திற்கு உதவி விட்டு மெச்சிக்கொள்ளும் என் அன்பு மகனே மகளே, அன்பியங்களில் ஆலயத்திற்காக வசூலிக்கும் சிறு தொகை அளிக்க பெரிதளவில் யோசிப்பது ஏன்? அன்பியத்தில் உள்ள ஏழை குடும்பத்திற்கு உதவ முயற்சிக்கும் போது பணமும் தராமல் தேவையற்ற குற்றம் சுமத்துவதை இனியாவது நிறுத்துவாயா? விண்ணகத்திலிருந்து உதவி அனுப்பும் ஆண்டவரே, கொடுக்க நினைக்கையில் குறுகி போன என் கரத்திற்காக மனம் வருந்துகிறேன். மனம் ஓர்ந்து தந்த ஏழை கைம்பெண்ணை போல் நானும் வாழ வரம் வேண்டி உம்மை மன்றாடுகிறேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 6ஆம் நிலை. இயேசுவின் முகத்துடன் கண்ணீரையும் துடைத்தாள் வீரப்பெண் வெரோனிகா. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. அஞ்சாதே, கவலைப்படாதே. உன் கடவுளும் ஆண்டவருமான நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். நட்புறவை வளர்த்து விசுவாசத்தை பகிர வேண்டிய இடம் அன்பியம். ஆழ்ந்த துக்கத்தில் உடல்நலக் குறைவால் உள்ள அன்பிய உறுப்பினரின் வீட்டிற்கு சென்று ஜெபிக்க அழைக்கும் போது வேண்டுமென்றே வர முடியாது, வேலை உள்ளது என கூறினாயே, நியாயம் உள்ளதா? வெரோனிகா உதவும் வாய்ப்பை பயன்படுத்தினாள். நீ எப்போது வெரோனிகாவாக மாற உள்ளாய்? அன்பு இயேசுவே, வெரோனிகாவை போன்று தேடிச் சென்று உதவும் மனதையும் அன்பிய மக்களுக்காய் செயல்படும் இதயத்தையும் தாரும். அதன் மூலம் உமது உடனிருப்பை நாங்கள் உணர வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 7ஆம் நிலை. விழுவோருக்கு உதவும் இயேசு 2ஆம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஓய்வு நாளை கடைபிடியுங்கள், அது உங்களுக்கு புனிதமாகும். உலகின் மிகச்சிறந்த ஜெபம் திருப்பலி. உனது அன்பியை சிறப்பிக்கும் திருப்பலியில் முழு ஈடுபாடுடன் பங்கேற்காது நேரம் தவறி வருவதுடன் பகட்டாக உன்னை காண்பித்துக் கொள்வது சரியா? மகனே மகளே, ஒரே மனதுடன் ஜெபித்து செயல்படும் அன்பியத்தில் எல்லோர் குடும்பமும் சிறப்பாக இருக்கும். நினைவில் கொள். அன்பு இயேசுவே, அன்பியம் சிறப்பிக்கும் திருப்பலியை வெளி அலங்காரத்துடன் பார்த்து முழு மனதோடு பங்கேற்காத தருணங்களுக்காய் மனம் வருந்துகிறோம். இனி வரும் நாட்களில் உம்மை நிமிர்ந்து நடக்கும் வகையில் அன்பியத்தில் எங்கள் செயல்பாடுகள் இருக்க வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன்.
8ஆம் நிலை. எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் இயேசு. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாக்குக. அந்திய கூட்டங்கள் எனது வார்த்தை பகிர்வுடன் அந்த இல்லத்தின் ஜெப தேவைக்காகவும் நடத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பல நேரங்களில் முகத்தில் ஒன்றும் அகத்தில் ஒன்றுமாய் உண்மையான அக்கறையோடு சிந்திக்காமல் கடமைக்கென செயல்பட்டாயே, இனியாவது உணருவாயா? இனிய இயேசுவே, அருளும் அமைதியும் பொங்கி வழிய வேண்டிய அந்திய கூட்டங்கள் திசை மாறி செல்லும் நிலைக்காய் மனம் வருந்துகிறோம். உமது உண்மையான அருள், அமைதி, ஆறுதலை பகிர வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. உலக மீட்பர் 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போரை அவர் சோதனை நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார். என் பணி செய்வது எளிதல்ல, ஆனால் நான் உடனிருந்து சோதனைகளிலிருந்து விடுவிப்பேன். ஆம், அன்பியங்களின் பணி செய்வோர் மீது போட்டி, பொறாமை மனப்பான்மை சோதனைக்குள்ளான போது நீ என்னை மறந்து போவது ஏன்? மனிதனுக்கல்ல என் பிள்ளைகளை, நீ எனக்கு அஞ்சி நட. இயேசுவே, பணி செய்ய ஆசை இருந்தாலும் சோதனைகளை நினைத்து பயந்து விலகி போனதற்காய் மனம் வருந்துகிறேன். விடுதலை தேவன் உம்மை பிடித்துக் கொண்டு பணி செய்ய வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. உலகை இயற்கை எனும் ஆடையால் அழகுபடுத்தியவரின் ஆடை உரியப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். எனக்கு பிரியமானவரே, அன்பே ஆண்டு விழா உள்ளிட்ட தேவைகளை சந்திக்கவும் நலிவுற்ற மக்களுக்கு உதவும் காணிக்கை கேட்டபோது திரைமறைவில் தட்டியும் நேரில் சிரித்தும் பேசினாயே, நினைவிருக்கிறதா? அப்போது என் ஆசையை நீ மீண்டும் உரித்தாய். நான் உலகை உடுத்துரைத்தேன், நீயோ உன் குறுகிய மனதால் என் ஆடையை உரிக்கிறாய். இறைவா, நான் எனது என வாழாமல் இருப்பதை பகிர்ந்து எல்லோரையும் மகிழ்ச்சியால் உடுத்து வைக்கவும் அன்பிய தேவைகளுக்கு கொடுத்து உதவும் மனம் தர வேண்டுகிறேன். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. ஆணிகள் துளைக்கின்றன ஆண்டவரின் கரம் கால்களை. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால்
உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. விடாமுயற்சி, ஆர்வமிக்க உள்ளத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். ரோமையர் 12:11. சிலுவை என் மீது சுமத்தப்பட்ட போது நான் நினைத்தால் அதை மறுத்திருக்கலாம். ஆனால் என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றும் ஆர்வமே என்னை தொடர செய்தது. பணி உள்ளமை என்பது பிறருக்கு குற்றம் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, குற்றம் கூறுவோரை கண்டித்து தொடர்பணி செய்வதும் தான். மறவாதே என் அன்பு பிள்ளைகளே. ஆண்டவரே, உம்மைப் போல் தாளா மனதுடன் தொடர்பணி செய்வதுடன் சிலுவை சுமையை பகிரும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 12ஆம் நிலை. நமக்கு உயிர் தந்தவர் நமக்காய் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. கிறிஸ்துவின் பணியாளராய் கடவுளின் திருவுளத்தை உளமாற நிறைவேற்றுங்கள். எபேசியர் 6:6. பதவி, புகழ் மோகத்தால் நான் மட்டுமே பொறுப்பில் இருப்பேன், நான் மட்டுமே வாசகம் வாசிப்பேன், நீண்டகால அன்பில் அனுபவித்தால் எனக்குத்தான் இங்கு முன்னுரிமை என பணியை அடுத்த தலைமுறையினுடன் பகிராமல் இருந்தாயே. மகனே, மகளே, எல்லோருக்காகவும் நான் வந்தேன் என்பதை மறவாதே. யார் இல்லை என்றாலும் என் பணி தொடரும். அன்பு இயேசுவே, பணி செய்கையில் ஆணவம் கொள்ளாமல் அனைவருக்கும் அனைத்தும் என்ற மனநிலையில் வாழ்ந்து உயிர் தரும் மக்களாய் மாற வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 13ஆம் நிலை. கொஞ்சி விளையாடிய அன்னைமடியில் மகன் இயேசு உயிரற்ற உடலாய். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள். என் அன்பு பிள்ளையே, மாதம் மாதம் எனும் முயற்சியில் சுரூபமாய் வீடு வரும் என் அன்னையை வரவேற்கும் நீ அடுத்த வீட்டிற்கு அவளை எடுத்து செல்லும் போது எனக்கு சிறு பிள்ளைகள் உள்ளனர் என காரணம் கூறி உடன் செல்ல மறுக்கிறார். உன் பிள்ளைகளுடன் சென்று அன்பே பணி செய்தால் தானே அவர்களும் பணியை தொடர்வர். அன்பு இயேசுவே, ஆலயத்திற்கு மட்டுமல்ல அன்பியத்திற்கும் பிள்ளைகளை அழைத்து செல்ல வேண்டியது கடமை என்பதை மறந்த தருணத்துக்காய் மனம் வருந்துகிறேன். இனிவரும் நாட்களில் சிறப்புடன் கடமை உணர்ந்து செயல்பட வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வருடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். 14ஆம் நிலை. நிறைவுடன் உலகை படைத்தவர் உறங்குகிறார் கல்லறையில். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகை மீட்டீரே.
ஆண்டவர் மனிதனின் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். நோயில் பூசுதல் குடும்ப உறுப்பினருக்கு திருவருட்சாதத்தின் போது மட்டும்தான் அன்பின் பொறுப்பாளர்களை மதிக்கும் என் பிள்ளையே, பதவியை கடந்து மனிதர்களையும் மனிதத்தன்மையும் எல்லோரையும் மதித்து சந்தா கட்டுவதை பாரத்தோடும் செலுத்தாமல் சிலுவை வைக்கும் நறுசாதனத்தை மாற்றிக்கொள். மற்றவர் பார்வைக்கு அல்ல, மனசாட்சியுடன் செயல்படு. இனி இயேசுவே, எனக்காய் எல்லாம் தந்தவரே, சிறியவற்றுள் நான் சிறப்பாய் செயல்பட எதிர்பார்ப்பவரே, ஆதாயத்திற்காக அன்றி முழு மனதுடன் அன்பியங்களில் கடமை பணியாற்ற வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமென். இயேசுவினுடைய 5 காயங்களை தியானித்து ஜெபிப்போம். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான சர்வேசரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதனாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதனாலே சகல சமணசுக்கள் முதலிய மோட்சவாசிகளோடே தேவரீரை வணங்கிக் கொள்கிறோம். அப்படியே தேவரீருடைய திரு காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவம் எல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய திண்மைத்தனத்தை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். 2. இயேசு கிறிஸ்துநாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாப உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான்காவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். உன்னத இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஐந்தாவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்திலே தேவருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரு கிருபை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பு வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இப்போது பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஜெபம். பிதாவாகிய சர்வேஸ்வரா, சுவாமி தேவரீருக்கு உகந்த குமாரனாய் எங்களுக்கு கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துநாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே, அவருடைய பாடுகளையும் பீடையையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலேயே நின்று வடிந்தோடும் திரு ரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுக்களையும் அவருடைய 5 திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி. ஆமீன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் குடும்ப கருத்துக்களுக்காகவும் உத்தரப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் ஒப்பு கொடுப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.